வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காம்ப்ரிஹென்சிவ் லாக். இன்னும் இது நம்ம பேசின லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க எல்லா வீடியோஸும் நம்ம கொஷின் பேப்பரையும் பார்த்துட்டு இருக்கோம். காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கொஷின் பேப்பர் மட்டும் தான் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ டிசம்பர் 2018 அப்போ கேட்ட ஒரு கொஷின்லேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு எடுத்தவரை என்ன படிக்க அப்படின்னா, ஆன்சர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பேராகிராஃப் படிக்க போகிற முன்னாடி கொஷின்ஸை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். What was the purpose of principle adopted by United Nations General Assembly? United Nations General Assemblyல என்ன அடாப்ட் பண்ணியிருந்தாங்க? Consequences due to little progress made by the nations during negotiations அப்போ என்ன டியூரேஷன்ஸ் அப்போ என்ன நெகோசியேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க? Changes occurred between 1978 to 1980 இதுக்குள்ளே என்ன சேஞ்சஸ் அக்கேர் ஆயிடுச்சு? எக்கனாமிக் டிசபிலிட்டிஸ் அப்படின்றது எதை குறிப்பிடுறாங்க? Whom do you call history recent rejects அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த கொஷின்ஸை வச்சுட்டு டேரெக்டாக என்னெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் வாஸ் தி பர்பஸ் ஆஃப் பிரின்சிபல் அடாப்டட் பை தி யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளி? ஸோ இது டேரக்ட் கொஷினான்னு பார்ப்போம். பர்பஸ் ஆஃப் பிரின்சிபல் அடாப்ட் பை யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளி. ஓகே, இருக்குது இங்கே பாருங்கள். இந்த பர்பஸ் ஆஃப் அப்ளையிங் பிரின்சிபல் அடாப்டட் பை யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளி அப்படின்ற இந்த வார்த்தைக்கு இப்படி இருக்குது, இந்த வார்த்தை இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம படிக்கணும். It has noted that although certain overall results obtained by a matter of economic growth, it developed countries agreed upon a group. A little progress has been made towards the establishment of new international economic order within the framework of negotiation among the purpose of applying adopted in 1975 by the United Nations General Assembly. சரி, இப்போ இதை படிச்சிட்டோம். இப்போ இதை கொஷினுக்குள்ளே வாங்க. ஓகே, வாட் வாஸ் தி பர்பஸ் ஆஃப் அப்ளையிங் அடாப்டட் பை யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி கன்சிடரிங் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அஸ் அ குரூப்? சொல்லலை, அதை பற்றி சொல்லலை. அப்டைனிங் ரிசல்ட்ஸ் இன் தி எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் அ டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படியும் கிடையாது. எஸ்டாப்ளிங் நியூ எக்கனாமிக் ஆர்டர், எஸ் இதான் ஆன்சர். ஏன்னா நியூ எக்கனாமிக் ஆர்டர் அப்படின்ற இங்கே வார்த்தை இங்கே இருந்திருக்கும் பாருங்கள். நியூ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்டர் வித்தின் தி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் நெகோசியேஷன்ஸ். ஓகே, சி த ஆன்சர். பர்மிட்டிங் நெகோசியேஷன் அமாங் நேஷன்ஸ் கிடையாது. அது நெகோசியேஷன்றது அப்புறம் தான் சொல்கிறாங்க, ஃப்ரேம் ஒர்க்குக்கு அப்புறம் தான் நெகோசியேஷன் சொல்கிறாங்க. ஸோ மெயின் என்னது இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்டர் வித்தின் தி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் நெகோசியேஷன் அமாங் நேஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மெயின் கிடையாது. ஓகே, அடுத்த கொஷின், வாட் இஸ் தி கான்சிக்வன்ஸ் டியூ டு தி லிட்டில் ப்ராக்ரஸ் மேட் பை தி நேஷன் டியூரிங் தி நெகோசியேஷன்ஸ்? இது ஒரு இன்டைரக்ட் கொஷின் மாதிரி தெரியுது. பார்ப்போம், திருப்பி வாங்க. இந்த லிட்டில் ப்ராக்ரஸ்ன்ற வார்த்தை நம்ம பார்த்தோம், இருக்கான்னு பார்ப்போம். டைரக்ட் கொஷினா இன்டைரக்ட் கொஷினானு ஓகே, எங்கே பார்த்தோம்? லிட்டில் ப்ராக்ரஸ் ஹஸ் பீன் மேட். ஓகே, it has also certain results obtained in a matter of economic growth. Developing countries has made little progress has been made to establish a new international code within the framework among nations for applying general assembly. இது டைரெக்டாக அதை பற்றி தெரில, நமக்கு அதை பற்றி டைரெக்டாக கொடுக்கல. ஓகே, இது ஒரு இன்டைரக்ட் கொஷினாக இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம விட்டுறோம். ஸோ அடுத்து பார்க்கலாம். வாட் வாஸ் த அப்பரண்ட் டியூ சேஞ்சஸ் அக்கர்ட் பிட்வீன் 1978 to 1980? ஓகே, 1978 1980 அப்படின்ற வார்த்தை எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, the changes occurred in 1978 to 1918 நீங்கள் ஒரு வார்த்தை இருக்குது. சரி, ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடியிலேருந்து படிக்கலாம். அந்த லைன் எங்கே ஆரம்பிக்குது? The situation marked a slowdown at the level effort to make a fine situation major problems due to uncertain ability of control over society and economics fairly despaired in the following uncertainty of the future. The changes அப்போ இது இங்கே முடிஞ்சிருது, இங்கே தான் ஆரம்பிக்குது. The changes which has occurred between 1978 and 1990 have only magnified difficulties so that today there are much talks discussing international situation. The immediate apparent recorded line inequalities between human beings is considered as groups or nations. இப்போ என்னது? இன்இக்வாலிட்டிஸ் பிட்வீன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றதான் இந்த பீரியடில் நடந்த ஒரு பெரிய சேஞ்சஸாக சொல்கிறாங்க. இதை ஆன்சர் இங்கே இருக்குன்னு பார்ப்போம். எஸ் இருக்குது பாருங்கள், டி, இன்இக்வாலிட்டிஸ் பிட்வீன் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, அடுத்து, ஹவு எக்கனாமிக் டிசபிலிட்டிஸ் ஆர் ரிஃப்ளெக்டட்? டிசபிலிட்டிஸ்ன்னு அப்படின்னா என்னென்னா, இப்போ ஏற்றத்தாழ்வுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி அப்பியர் ஆகுது அப்படின்னா 300 பெர் கேபிட்டா ஆஃப் ஜிஎன்பிஎஸ் பெஞ்ச்மார்க். ஓகே, இங்கே பார்க்கலாம். எக்கனாமிக் டிசபிலிட்டிஸ் அப்படின்ற வார்த்தை எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எக்கனாமிக் டிசபிலிட்டிஸ், overall economic disability has been attempted in many countries. Per capita gross income remains 300. இது ஒரு இன்ஃபர்மேஷன். While others in institutional level of 10% or 20 even 30 times higher than the amount. Some countries the average income is higher than the poorest countries, 100 times higher than the poorest countries. இதுதான் the average rich countries average income
ஹையர் தென் தி புவரஸ்ட் கண்ட்ரிஸ். இங்கே தான் வந்து அந்த ஏற்றத்தாழ்வை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின் தான். இந்த ஆவரேஜ் இன்கம் ஆஃப் சம் கண்ட்ரிஸ் ஹையர் தென் தி புவர் கண்ட்ரிஸ். மேலே சொன்ன அந்த 300 பெஞ்ச் மார்க்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னு அது எதை குறிக்கல, டிசிபிளாரிட்டிஸை குறிக்கல. டிசபிளாரிட்டிஸ் பிட்வீன் புவர் அண்ட் ரிச்சை பற்றி சொல்லலை. ஓகே தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், whom do you call as history's recent rejects அப்படின்னு சொல்கிறோம். ரீசன்ட் ரிஜெக்ட்ஸ் இந்த வார்த்தை இங்கே மேலே பார்த்துட்டே வந்தது வரைக்கும் இல்லை. ஹிஸ்ட்ரிஸ் மோஸ்ட் ரிஜெக்ட்ஸ் அப்படின்னா இது எங்கே ஆரம்பிக்குது, இந்த வார்த்தைக்கு முன்னாடி பாருங்கள் சென்டென்ஸ் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா கண்ட்ரிஸ் பர்டிகுலர்லி drastic state of pioneering distribution among all too often homeless of these populations to me regard as history's most recent rejects. அதாவது என்னென்னா ஹோம்லெஸ் வீடு இல்லாதவங்களை தான் பாப்புலேஷனில் இருக்கவங்கள தான் என்னென்னு சொல்கிறோம், ஹிஸ்ட்ரிஸ் ஆஃப் மோஸ்ட் ரீஜன் ரிஜெக்ட்ஸ்னு சொல்கிறோம். ஹோம்லெஸ் வீடு இல்லாதவங்க, ஹோம்லெஸ் பாப்புலேஷன். ஆன்சர் முடிஞ்சா இப்போ எல்லாத்துக்கு கொஷினும் ஆன்சர் பண்ணிட்டோம் எக்ஸப்ட் வந்து 12th கொஷினில் என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கான்சிக்வன்ஸ் டியூ டு த லிட்டில் ப்ராக்ரஸ் மேட் பை தி நேஷன் டூரிங் நெகோசியேஷன்ஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பேராகிராஃபை படிச்சிங்கன்னா ஓவராலாக நமக்கு தெரியும். த லிட்டில் progress made by towards the establishment of new international activity framework and among the nation of purpose of adapted the situation appear to be making slow down of world level at most major problem due to the inability of the well vision society அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன ஆன்சர்னா அன்சர்டன் ஃபியூச்சர் என்ன அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து நமக்கு இன்டைரக்ட் இதை படித்து பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண ஒரு கொஷின் தான் இந்த 12th கொஷினு. ஸோ ஒரு பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி தான் அனலைஸ் பண்ணினீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 6 மினிட்ஸ்லேயே இதுக்கான ஆன்சர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். பட் பை ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஆன்சர்லேருந்து போனீங்கன்னா ஈஸியாக கொஷின்லேருந்து போனீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபுல் பேராகிராஃபை நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரியா? ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடிச்சிடலாம். மீண்டும் நாளை உங்களை அடுத்த சாப்டர்லேருந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். என்னடா அடுத்த சாப்டர்னு சொல்லிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வீடியோவில் எப்படி பேசிக்காக காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கணும்னு சொல்லிட்டோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எப்படி வந்து காம்ப்ரிஹென்ஷன் ஒரு லைவ் கொஷினை எடுத்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து பெருசாக ஒன்றும் கான்சன்ட்ரேட் பண்ணுற அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவோட இந்த டாப்பிக்கை முடிக்கிறோம். ஸோ நாளையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸுக்கான வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.